சட்டப்படி அவர் விசாரித்து தான் கையெழுத்து போடணும். ஆனா நடைமுறையில் அப்படி இல்லை. காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆய்வாளர், ஆய்வாளர், துணை கண்காணிப்பாளர் போட்டு காவல் கண்காணிப்பாளர் போட்ட முடிஞ்சு போச்சு. கைது பண்ணி செயலில் எடுத்துருவாங்க. அலுவலகத்தில் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஆனால் கையெழுத்து போடுவதற்கு முன்பு அவரே விசாரிக்க வேண்டும். விசாரித்து சான்று ஆவணங்களை பார்த்து தான் கையெழுத்து போடணும். நடைமுறையில் அப்படி இல்லை. நான் போய் நேர்றேன், என்னை விசாரிச்சு தான் நீங்கள் கையெழுத்து போடணும்னு. விசாரிக்க முடியல, கையெழுத்து போடல, அடிபட்டு போச்சு. அப்படி 2-3 முறை நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் 2 முறை என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்றத புகார் பண்ணியிருக்காரு. முறையீடு காவல்துறையில கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? காவல்துறை தானே. சரி, ஒன்று, எப்போதும் காவல்துறை தலைமையத்துல பாதுகாப்பு மிக வலிமையா இருக்கும்மா. அந்த வலிமை அன்னைக்கு எங்க போச்சு? அந்த நேரத்துல எங்க போச்சு? தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பே தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. அப்படி தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை தன்னுடைய கடமையை மறந்தாங்க. அப்புறம் தாக்குதலுக்கு உள்ளானவரே கைது செய்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. அவர் மீதே குண்டர் சட்டம் பாய்கிறதுனா இந்த காவல்துறையின் மீது, இந்த காவல்துறைக்கு தலைமையேற்றிருக்கிற மாண்பு முதலமைச்சர் மீது, முதலமைச்சர் இயக்குகிற அரசு மீது இந்த மக்களுக்கு எந்த பார்வை வரும்?